ஆத்ம நமஸ்காரம். அனைத்து ஆத்மா சகோதர சகோதரிக்கு அன்பான ஆத்மா நமஸ்காரங்கள். மீண்டும் இந்த காலனிக்கு நம்ம சந்திக்கிறோம். நல்லா நிதானமாக எல்லோரும் கரெக்டா ஜபம் பண்றீங்க, தியானத்தில் உட்காருங்க. உபதேசம் வாங்கிறது கூட ரொம்ப அமைதியா கையாளுறீங்க. பாராட்ட வேண்டிய விஷயம். நான் எப்பவும் சொல்ற விஷயம், உங்களோட வளர்ச்சியை நான் பாராட்டுறேன். உடனே எந்த அசைவு இல்லாத மிக அமைதியாக நிதானமாக உட்காருங்க. நீங்களும் சமமா உட்காருங்க. உபதேசம் வாங்கணுமோ ஒரே டைம்ல உட்கார்ந்து எழுந்திருக்கிறீங்க. பாராட்டக்கூடிய விஷயம். உங்களோட நம்பிக்கையும் உங்களோட வைராக்கியம் உங்களோட பக்தியும் இதை காட்டும். அதனால அன்பான ஆத்ம நமஸ்காரம் அனைவருக்கும். இன்னைக்கு நம்ம பேச போற விஷயம் என்ன கேட்டீங்களா? போன வாரம் என்கிட்ட கேட்டிருந்தாங்க. அதாவது இந்த கிரகங்கள் நவ கிரகங்களை பற்றி கேட்டிருந்தாங்க. அது ஒரு 2 பேர் என்கிட்ட கேட்ட கேள்வி. நான் பொதுவில் அப்படி பேசினா எல்லாரும் போய் சேரும் சொல்லி தான் நான் சொன்னேன். 9 கிரகம் என்பது எனக்கு தெரியும் என்னன்னு. ஆமா தானே? நான் தானே சொல்லுங்க. சூரியன், சந்திரன் எல்லாமே எரி நட்சத்திரத்தை எல்லாம் சேர்த்துதான் 9 கிரகம். சனி பகவான், ராகு, கேது. ஸோ இதெல்லாம் நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த 9 கிரகம் உள்ள இருக்கா வெளியே இருக்கா? வேகமா சொல்லுங்க. வேகம் நல்லா. 9 கிரகம் எங்க இருக்கு? உள்ள இருக்கு. அப்ப வெளியே இருக்கா இல்லையா? உள்ள இருக்கு சொல்றீங்க. நமக்குள்ள 9 கிரகம் இருக்கு. ரைட்டு. அடுத்து வெளியும் இருக்கா இல்லையா? சயின்ஸ் படி இருக்குதானே? அப்புறம் அதை ரொம்ப லேட்டா கேட்க சொல்றேன். பயப்படாதீங்க. சரி, தப்பா தான் நம்ம சரிப்படுத்திக்கலாம். சயின்ஸ் படி 9 கிரகம் வெளியே இருக்கா இல்லையா? இல்லம்மா, சயின்ஸ் அது சொல்லல. சயின்ஸ்னு கோயில் இருக்க 9 கிரகத்துக்கு சயின்ஸ் சொல்றது வெளியே இருக்க கிரகம். இப்ப நம்ம பூமியை சுத்தி பிளானட்ஸ். ஆமா தானே? மேரிக், ஜூரிச் பேர்லாம் வச்சிருக்காங்க தானே? ஆமா தானே? 9 கிரகம் வெளியே சயின்ஸ் படி சொல்லுது. வெளியே உள்ள கிரகத்தை நல்லா கேட்டீங்க. சயின்ஸ்னு கோயில் இருக்க 9 கிரகத்தை பத்தி சொல்லல. சயின்ஸோட கான்செப்ட் படி வெளியே இருக்கிற கிரகத்தை இந்த ஃப்ரெண்ட்ஸ் நடக்குது, இந்த காலகட்டத்தில் இது வரப்போகுதுன்னு சொல்றாங்க. ஆமா தானே? ஆனா நம்மளுக்கு 9 கிரகம் நமக்குள்ள இருக்கு. அது உங்களுக்கு தெரியும் தானே? எல்லாத்துக்கும் ரொம்ப பேருக்கு தெரியாது. அதான் நீங்க பேச வந்தேன். ஏன்னா நம்மளுக்குள்ள 9 கிரகம் நம்மளுக்கு எப்படி இருக்கோ அதுபடிதானே நம்மளுக்கு வாழ்க்கையை அமைச்சிட்டு இருக்கு. ஆமா தானே? ஒவ்வொரு தனிப்பட்ட ஜாதகத்தில் இந்த 9 கிரகம் எந்த நிலைப்பாடு இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த மனித வாழ்க்கை அமைக்கப்படும். அப்ப கிரகம் வெளியே இருக்கா உள்ள இருக்கா? நம்ம கிரகம் நமக்கு உள்ள இருக்கு. இந்த வெளியே இருக்க உலகத்துக்கு உள்ள கிரகம் அது வெளியே இருக்கு. அது பூமிக்கு என்ன கொடுக்கணும், சூரியன் என்ன பண்ணுது, சந்திரன் என்ன பண்ணுது, வெள்ளி கிரகம் என்ன பண்ணுது, சனி கிரகம் என்ன பண்ணுது, புத கிரகம் என்ன பண்ணுது, இது வெளியே இருக்கிற விஷயம். அது வெளியே உள்ள செயலுக்கு. ஆமா தானே? வெளியே ஒரு நாளைக்கு மழை பெய்யுது, ஒரு நாளைக்கு பூகம்பம் நடக்குது, ஒரு நாளைக்கு குந்திரி குண்டா இருக்குது. இதெல்லாம் கிரகத்தோட நிலைப்பாடு. இது வெளியே உள்ள செயலுக்கு. ஆனா நம்ம தாக்குற கிரகம் எங்க இருக்கு? நம்மளுக்குள்ள 9 கிரகம் எங்க இருக்கு? நம்மளுக்கு பாதிக்கிற கிரகம் எங்க இருக்கு? நம்மளுக்குள்ளதான். நன்மை தீமை அனைத்துமே நிர்ணயிக்கப்பட்ட மாதிரி, விதிக்கப்பட்ட மாதிரி உள்ள ஒரு செட்டிங் இருக்கு. அதுதான் ஜாதகம் என்று சொல்றோம். அதனாலதான் நம்மளுக்கு பிறந்த தேதி, பிறந்த நேரத்தை வைத்து ஜாதகம் பார்க்கறது. இந்த கரு தரிக்கிற நேரத்துல இந்த கரு இந்த உலகத்துக்கு வரப்போ அது எந்த கட்டத்துல எந்த இடத்துல வெளிப்படும் சொல்லி அதை வச்சு நம்ம வாழ்க்கைய ஒரு அடிப்படையான ஒரு கருத்து கொண்டு வந்துடுறாங்க. இவன் வாழ்க்கை எப்படிதான் இருப்பான், இவன் இந்த தொழில் சம்பந்தப்பட்டா இருப்பான். அதுல ஒரு 50-60 விழுக்காடு கிட்ட ஒன்னா இருக்கும். நீங்க பார்க்கலாம். ஆமா தானே? 100% இருக்க வாய்ப்பு இல்லை. மீனா 100% என்னன்னா உண்மையில துல்லியமாக ஒரு ஞானப்பட்டவன் அந்த ஜாதகத்துக்கு இருந்ததுனால அவன் துல்லியமா இருக்கும். ஆனா இப்ப அந்த அளவுக்கு இல்லை. எல்லாமே படிச்சு கத்துக்கிட்டு வந்து செய்யறாங்க. ஸோ அது ஒரு 40-60 விழுக்காடு கூட சில பேருக்கு சரியா இருக்கும். மற்ற 40 விழுக்காடு எவனாலையும் கிடைக்க முடியாது இன்னைக்கு இருந்த ஜாதகம். சரிங்களா? இது ஏன்னா கிரகம் வெளியே இருந்தால்
இந்த ஜாதகம் வெளியே கிரகம் வெளியே இருந்தால் நம்மளுக்கு சரியா வராது. நமக்குள்ள இருக்க கிரகம் தான் நம்மளுக்கு செட்டிங் இருக்கு, நம்ம கணிப்புல இருக்கு. அதான் நம்ம பிறந்த நேரத்தை எடுக்கிறாங்க. அந்த பிறந்த ஆமா. ஓகே, இப்ப அவர் கேட்டாரு, இதுல 2 விஷயம் இருக்கு. ஒண்ணு, கரு தரிக்கிற நேரம் யாருக்கும் தெரியாது. குழந்தை பிறக்கிற நேரத்துல எல்லாம் பார்க்கணும் தவிர கரு தரிக்கிற நேரம் யாருக்கும் தெரியுமா? அதுதான் நம்ம சொன்னா ஜாதகத்துல 40 இருந்து 60 இருக்கதான் நீங்க கணிக்க முடியும், அதுக்கு மேல கணிக்க முடியாது சொன்னோம். அதனால இந்த 50-60 இருக்கு ஒரு அளவு தான் இருக்கு தவிர கரெக்டா பர்ஃபெக்டா கிடைக்காது. ஓடும், எல்லாமே ஓடும். ஏன்னா கரு தரிக்கிற நேரம் யாருக்கும் தெரியுமா? தெரியாது. அங்க 9 மாசம் அந்த கருவில் இருந்துச்சு, யாருக்கு தெரியுமா எப்ப தரிச்சு எப்பன்னு? திரும்ப சொல்றோம் கரு தரிச்சு சொல்லி போயிட்டு செக் பண்றோம், கரு தரிச்சிச்சு. ஆனா எப்ப தரிச்சு தெரியுமா? தெரியாது. அது யாருக்கு தெரியும்? ஒரு ஞானிக்கு தான் தெரியும். ஒரு ஞானம் பெற்ற, அதான் முதல்ல சொன்ன, ஒரு ஞானம் பெற்ற ஜாதகத்தை உணர்ந்தவன் மட்டும்தான் அந்த கரு தரிக்கிறது கணக்கெடுப்பான். ஆனா இன்னி வரைக்கும் எந்த ஜாதகமும் கரு தரிக்கிறது எடுத்தது கிடையாது, தெரியாது அவங்களுக்கு. ஏன்னா அது சாதாரண கண்ணில் பார்க்க முடியாதுல்ல, அது ஞானத்துல இருந்து தான் பார்க்க முடியும் அந்த கரு எப்ப தரிச்சு. அப்ப அவன் அடிப்படை ஒரு ஞானியா இருக்கணும், ஒரு சித்தனா இருக்கணும். அதனாலதான் ஒரு சித்தன் சொல்லுவான், அவன் சொன்னது நடக்கும். ஆனா ஒரு ஜாதக அடிப்படை எழுதுவாங்க 100% இருக்காது. 40%, 30%, 40%, 50% பிறகு பெரிய விஷயமா இருக்கு இப்பெல்லாம் என்ன கேட்டான். அதை வச்சு நம்ம ஒரு அளவு சொல்லிட்டு இருக்காரு, ஆனா அது பர்ஃபெக்டா கிடையாது. அதனால அந்த ஜாதகத்தை வெளியே கணிச்சு பார்க்கிற ஒரு வகை. ஆனா நம் கிரகம் முற்றிலும் நமக்குள்ள இருக்கிறதுனாலதான் நம்ம எப்ப எந்த கிரகம் எங்க உட்காந்துருக்கோ அப்ப கருத்து இருக்கு. நாம தானே சொல்லுவாங்க, குரு பார்வைப்பட்டா குழந்தை பாக்கி உண்டாகும் சொல்லுவாங்க, கரெக்டா? அப்ப அந்த குழந்தை தரிக்கிறதுக்கு முதல் குரு பார்வை எப்ப பட்டுச்சு? ஒரு குழந்தை உருவாக்கிறதுக்கு, ஒரு தாய்க்கு குழந்தை உருவாக்கிறதுக்கு இப்ப ஜாதகம் பார்ப்பாங்க, என்ன பார்ப்பாங்க? அப்ப அவர் சொல்லுவாரு, இல்ல அந்த பிள்ளைக்கு என்ன குரு பார்வை அமையல, அதனால புத்திர பாக்கி உற்பத்திக்கு இருக்காது, ஒரு 2 வருஷம் கழிச்சு அந்த குரு பார்வைக்கு வரப்பதான் அது நடக்கும் சொல்லுவாங்க. அப்ப அது சில நடக்கும். ஏன் சொன்னாங்க? அந்த குரு பார்வைப்பட்டதான் கருவை தரிக்குது. இப்படி சில குறிப்பிட்ட சில கிரகங்கள் பார்வைப்பட்ட மட்டும்தான் கரு தரிக்கிறது நடக்கும். அப்ப அந்த குரு எங்க இருந்து பாக்குறாரு? அந்த கிரகம் எங்க இருக்கு? அவன் ஜீவன்ல இருந்து வெளிப்படுது. அந்த ஜீவன் இந்த உலகத்துக்கு வரணும்தான் அது எந்த நேரம் எப்ப அங்கே கடிச்சுதான் வருது தவிர புதுசா இங்க வந்து கணிக்கல. அந்த கரு ஒரு வயிற்றுல தரிக்கிறதுக்கு முன்னாலே அதுக்கு செட்டிங் பண்ணி தான் வருது. அப்படி வரனால்தான் இங்க என்ன சொல்றாங்க, இல்ல இவங்களுக்கு இந்த பாறுபடலாம் வரும்னு சொல்றாங்க. அந்த கணிப்புல வச்சுதான் அவங்க பிறந்த கையோட தான் அவங்க என்ன பண்றாங்க, பிறக்கிறப்ப அந்த நேரத்தை வச்சு அதை வச்சு அடுத்த பயணம் எப்படி இருக்குன்னு ஒரு அளவு எடுக்கிறாங்க தவிர, ஆனா அது 100க்கு 100 இருக்காது, வாய்ப்பே இல்லை. இது பக்கம் இருக்க. நான் சொன்னேன் 9 கிரகம் நமக்குள்ள, நம்ம கிரகம் நமக்குள்ள, வெளி கிரகத்தை நம்ம எடுக்க தேவையில்லை. ஏன் சொல்லுங்க? அது அதோட வேலை இயற்கை, அது இயற்கை நீதி என்ன செய்தோ அது செஞ்சுட்டு இருக்கு. மழை வருது, வெப்பம் நேரத்துக்கு வெப்பம், பெரிய கல்லு வரத்துக்கு எது ஒரு பெரிய ஆபத்து வந்தோ அதெல்லாம் வெளியே இருக்கு கிரகத்தை. அது நம்ம வச்சு செய்ய முடியுமா? அதை போய் நிறுத்த முடியுமா? சூப்பர்மேன் மேலே போயிட்டு சொல்றாங்க, ஒரு கல்லு வந்து பூமி நோக்கி அடிச்சுது, இவங்க நேரம் போய் நிறுத்த முடிச்சாரு, பறந்து போயிட்டு முடியாதுன்னு ஒரு அளவு கணிச்சான்னு தவிர, ஆனா எத்தனோ கல்லு வந்துருச்சு, பூமி அடிச்சிருச்சா? இல்ல. அதை தசை திருப்பம் தான் முடியும் தவிர வருவது தடுக்க முடியல. ஆமா தானே? தசை திருப்பலாம் கொஞ்சம் விஞ்ஞான வளர்ச்சினால, மற்றது வருது வந்துதான் அவனு போதும். ஸோ அதுக்கு நமக்கு எந்த வேலையும் இல்லை. நம்ம கிரகம் நம்ம கிட்ட இருக்கு, அது எப்படி இருக்கு? இந்த 9 கிரகம் நம்மளுக்கு சாதகமா வச்சுக்கணுமா, இல்ல நம்மளுக்கு எதிர்ப்பா வச்சுக்க போறீங்களா, இல்ல நட்பா வச்சுக்க போறீங்களா? 9 கிரகம் நம்ம கூட இருக்கு. அப்ப அந்த 9 கிரகம் நம்மளுக்கு சாதகமா இருக்கணுமா, நம்மளுக்கு எதிரியா இருக்கணுமா? அப்ப நமக்கு சாதகமா இருக்கணும், நம்ம என்ன அழகிற இருக்கணும்? பெரியவங்க அழகா சொல்லிட்டாங்க,
நம்ம ஞானி புரிய அழகா சொல்லிட்டாங்க, என்ன விதைச்சியோ அதுதான் விளையாம். எண்ணம் போல் வாழ்க்கை. இது பலதாரா பேசிட்டேன். இந்த எண்ணத்தை நீங்க என்னென்ன எண்ணங்களா வச்சிருக்கீங்களோ அந்த எண்ணம் படிதான் உங்களுக்கு சனி உட்காரானா, புதன் உட்காரானா, குரு உட்காரானா, ராகு உட்காரானா, கேது உட்காரானா, அதுதானே பொறுத்து. உங்க எண்ணங்கள் தானே. அப்ப இந்த எண்ணத்தை நீங்க தூய்மையா நட்பு கிரகமாக நல்ல கிரகமாக வச்சீங்களா, உங்க கிரகம் எப்படி இருக்கும்? நல்ல எண்ணம், நல்ல எண்ணங்கள் நல்ல விஷயம் தானே விளைவிக்கும். அப்ப நல்ல எண்ணங்கள் நல்ல விஷயங்கள் இருக்கப்ப அது நம்ம குரு நமக்கு சாதகமா இருக்க சொல்லலாம். குரு நமக்கு சாதகமா இருக்கிறாரு, புதன் நமக்கு சாதகமா இருக்கிறாரு, ராகு நமக்கு சாதகமா இருக்கிறாரு. இப்ப ராகு, இப்ப சொல்லுவாங்க ராகு உட்கார்ந்தா ஒருத்தர் திருடன் ஆயிடுவான், ஒருத்தர் கட்டல் செய்வான், ஒருத்தர் அது செய்வான். ஆனா அதே ராகு இருந்தாதான் ஒருத்தன் பெரிய தொழில் அதிபர் ஆவான், ஒருத்தர் பெரிய தொழில் அதிபர் ஆவான், ஒருத்தர் பெரிய ப்ரொஃபஷனல் டாக்டரா இருப்பான், ஸ்பெஷல் டாக்டரா இருப்பான். ஒரே கிரகம் தானே. ஒரே கிரகம், ஒரு கிரகம் திருட்டு கொள்ள விட்டு குத்து ஜெயில் கேட்டு போவோம். அதே கிரகம் இன்னொருத்தனுக்கு பெரிய ஸ்பெஷல் டாக்டர், பெரிய மல்டி மில்லியனர், பெரிய பேச்சாளர், இப்படி டாப் லிஸ்ட்ல இருப்பாங்க. நிறைய ஆன்மீக குருமார்களா இருப்பாங்க. ராகு ராகு கேது யாருக்கு இருக்குதோ அவங்க ஞான நிலையை அடைவாங்க, அவங்க இறை சக்தி தானாக பெறுவாங்க சொல்லி ஒரு ஐதீகம் இருக்கு. அதே ராகு கேது எவனுக்கு உட்கார்ந்திருக்கோ அவனை போல பொய் புரட்டு, அவனை போல தில்லு முள்ளு, அவனை போல புறகாரன், அவனை போல அயோக்கிய பையன் அவனை இருக்க மாட்டான். அப்ப ஒரே கிரகத்துக்கு ஒரு பகுதி இப்படி இருக்கு, ஒரு பகுதி இப்படி இருக்கு. நீங்க எந்த பகுதி தேர்ந்தெடுக்கிறீங்கன்னு பொறுத்து. நீங்க என்ன பகுதியில எடுக்க போறீங்க அதான் தெரியும். அப்ப இந்த 9 கிரகம் நமக்குள்ள இருக்கு. என்னவாக இருக்கு? இப்ப என்னவாக இருக்கு? இப்ப சொன்ன விஷயம் உங்களுக்கு என்ன புரிச்சு? என்னது? எண்ணங்கள் தானே. இப்ப நானு ஒரு தண்ணி குடிக்கணும், இங்க பிராந்தி இருக்கு, இங்க ஃப்ரெஷ் ஆரஞ்சு இருக்கு, இங்க பச்சை தண்ணி இருக்கு. இந்த 3ல எனக்கு என்ன கேட்டீங்களா, நான் என்ன செய்வேன்? பச்சை தண்ணி குடிப்பேன். சரிங்களா? ஏன்னா என் உடம்பு என்ன நிலையில இருக்கு? எனக்கு சுகர் இருக்கு வச்சுக்கல, எனக்கு சுகர் இருக்கு, டயபெட்டிஸ் இருக்கு. நான் போய் ஜூஸ் குடிக்கலாமா? முடியாது. பிராண்டி குடிக்கலாமா? முடியாது. அப்ப என் உடம்பு ஆரோக்கியம் இருக்கு, நல்லா இருக்கிறதுக்கு நான் தானே யோசிக்கணும். அப்ப நான் எதை தேர்ந்தெடுக்கணும்? பச்சை தண்ணி, ஆரஞ்சு தண்ணி. வேணா அப்ப எனக்கு கெடுதல் உண்டாகுமா? உண்டாகாது. இப்ப உங்க உடம்புக்கு நீங்க பிராண்டி வச்சிருக்கேன், ஃப்ரெஷ் ஆரஞ்சு வச்சிருக்கேன், பச்சை வச்சிருக்கேன். நீங்க எது குடிப்பீங்க? ஆரஞ்சு. நல்ல சுவையா இருக்கு, சத்தா இருக்கு உடம்புக்கு. அது குடிக்கிறதால உனக்கு என்ன இருக்கு? ஆரோக்கியம் கொடுக்கும். ஓகேங்களா? அப்ப உனக்கு நல்ல இதே நடக்கும். ஆமா தானே? உடம்பு தெம்பா இருக்கும், நல்லா இருக்கும், உடல் ஆரோக்கியமா இருக்கும். இன்னும் சுமச்சுலின்னு சோப்பாயிடுவீங்க. ஜூஸ்லாம் குடிச்சா உடம்பு ஸ்கின் நல்லா இருக்கும். வைட்டமின் சில சரிங்க ஆரோக்கியம் தானே. சரி, இப்ப இன்னொருத்தருக்கு கேட்கறேன், நீங்க என்னமா தண்ணி குடிப்பீங்க கேட்டா நீங்க என்ன சொல்றீங்க? பிராண்டி குடிக்கிறேன்னு சொல்றீங்க. இல்லம்மா, உதாரணத்துக்கு சொல்றேன். பார்த்து காஃபி பிராண்டி காஃபி மாட்டீங்க, பிராண்டி எடுத்து காஃபி போட்டுருங்க. இல்லம்மா, ஏன்னா காஃபியோட பிராண்டி தான் அதிகமா அடிக்கிறாங்க. ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறேன். ஏன் தெரியுமா இந்த எக்ஸாம்பிள்? ஏன்னா அந்த இடத்துல இப்ப பிராண்டி குடிக்கிறீங்க, உங்களுக்கு பிராண்டி தேவைப்படுதுன்னு சொல்றீங்க. எதுக்கு? பிராண்டியோட வேலை என்ன? போதையை உண்டாக்குற வேலை, ரத்தம் அசிட்டிக்கா உண்டாக்குற வேலை, அலக்கோலாச்சா உஷ்ணம் அதிகரிக்கிறது. அதே நீங்க குளிர் தேசத்துல இருக்கீங்களா, அங்க நீங்க குடிக்க தப்பு இல்லை, உங்களுக்கு நன்மையா உண்டாவது. ஏன்னா நீங்க குளிர் ரத்தம் உடையக்கூடாது, அது நன்மையாகும். ஆனா இந்த உஷ்ணமான நாட்டுல நீங்க பிராண்டி குடிச்சா என்ன ஆகும்? குடலு வெந்து போயிடும். அப்ப இது இந்த கெடுதல் யார் செய்யறா?
உங்களுக்கு யாரு இப்ப கருத செஞ்சா? உங்க எண்ணம் தானே. அப்ப ஒரே ராகு தான். உதாரணத்துக்கு ஒரு ராகு எடுத்துக்குவோம். ராகு பகவான் எடுத்துக்குவோம். இந்த ராகு தண்ணிலையும் ராகு இருக்கிறாரு, பிராந்திலையும் ராகு இருக்கிறாரு, ஃப்ரெஷ் ஆரஞ்சுலயும் ஒரு ராகு இருக்காரு. இந்த ராகு இந்த இடத்துல இருக்கப்ப எந்த நோவும் இல்லை, இந்த இடத்துல இருக்கப்ப எந்த நோவும் இல்லை. ஆனா இதே எடுத்தா நோவு, குடல் வந்து போய் நோய்பட்டு மோசப்படுகிற வேலை செய்யாது, எந்த மேற்கொண்டெல்லாம் இங்கு போயிடும், ஸ்கீனு சிரிக்கி விட்டுரும், எலக்ட்ரானிக் சிஸ்டம் சிட்டிக்கு என்ன பண்ணிடும், உடம்பே நாசம் பண்ணிக்கணும், கல்லெல்லாம் மண்ணீர்லாம் சாப்பிடுவோம். இப்ப இந்த ராகுவை நீங்க எதுவாக வச்சுக்க பாருங்க, உங்க எண்ணம் தானே. இப்ப இந்த ராகு என்னவா இருக்காரு, உங்க எண்ணமாக தானே இருக்காரு. இப்ப நீங்க தானே முடிவு பண்ணோம் ராகு உங்க நட்பா இருக்கிறான். ராகு நீங்க ஒதுக்க முடியுமா? அது உங்களுக்குள்ளே இருக்க, உள்ள இருக்கிறவன அவனை நல்லவனா வச்சுக்க போற, குடிக்காத குப்பனாக்க முடியும். அவனை குடிக்காத குப்பனா ஒரு தடவை கொடுத்தா ஒரு பேர் கொடுத்தவன் நாளைக்கு 2 பேர் குடிப்பான், 3 பேர். அப்பதான் போதைக்கு அடிமையிடுவான். அவனையும் அவன் நாசமாக்கிடுவான். யார் சொன்னா கேட்க மாட்டான், யாருக்கிட்ட மரியாதை இருப்பானா இருக்க மாட்டான், அட்டவடி தானே பண்ணுவான். ஏன்னா அவன் ரத்தம் எலக்ட்ரிக்கா மாறிடுச்சு, டாக்ஸிக்கா மாறிடுச்சு. அப்ப அவன் எண்ணம் இப்படி இருக்கும், இன்னும் மோசமா இருக்கும். அந்த ஒரு ராஜு என்ன பண்றாரு, இந்த ஒரு காரணத்தினால அவன் படுக்கு வீணா போயிடும், அவன் நல்ல பழக்கம் வழக்கு வீணா போயிடும். அவங்க 4 பேர் சேருவாங்களா? யார் சேருவா? அவனை போல பிடிக்கிறவன் தான் சேருவான், தவிர மற்ற நல்லவங்க போய் சேருவீங்களா? நீங்க போய் சேருவீங்களா? சேர மாட்டீங்க. அப்ப நல்லவங்க நம்ம கிட்ட பிரிச்சு வைக்கிறது இந்த ராகு. எந்த ராகு? பகைவனா இருக்கிறான அந்த ராகு. இவனை பகைவனா ஆக்குறவனை ஏன் நட்பா வச்சுக்க மாட்டீங்க? ஏன் அவனை ஆட்சி கிரகமா வச்சுக்க மாட்டீங்க? நட்பு ஆட்சி வச்சுட்டீங்களா? உங்களுக்கு யாரும் சொல்லுவாங்க ஆட்சி, நட்பு, பகை 3 வகை. ஒவ்வொரு கிரகத்துக்கும் 3 குணங்கள் இருக்கு சொல்லிட்டாங்க. அழகா நல்லா ஒத்து கவனிக்கணும். ஜாதகம் சொல்லுவா, ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் ஒவ்வொரு கிரகத்துக்கும் 3 குணங்கள் இருக்கா. ஜாதகம் கேள்விப்பட்டீங்களா? ஒவ்வொரு கிரகத்துக்கும் 3 குணங்கள் இருக்கணும். ஆட்சி வீடு, நட்பு வீடு, பகை வீடு.